வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம 2ஆம் பருவம் முடிச்சாச்சு. இப்போ 3ஆம் பருவத்துக்கு வந்துட்டோம், சரியா? இன்னைக்கு நம்ம 3ஆம் பருவம் தமிழ் பாடத்தில் ஒரு பாடல் கற்றுக்க போகிறோம். சரி குழந்தைகளா, நீங்கள் மழை வர்றதுக்கு முன்னாடி வானத்தில் மேகத்தை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த மேகமெல்லாம் கருன்னு, அதாவது கருப்பாக தெரியும். இப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்ன செய்யும்? மழை பெய்ய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நிறைய பறவைகள் அழகாக சத்தம் போடும். அதில் கருப்பாக இருக்க குயில் ரொம்ப அழகாக சத்தமாக கூவுமா. அது மாதிரி மழை வர்றதுக்கு முன்னாடி அழகான நீலமயில் என்ன செய்யுமா? தன்னோட தோகையை விரித்து அழகாக ஒய்யாரமாக ஆடுமா. சரி குழந்தைகளா, உங்களை மாதிரியே ஒரு குட்டி பாப்பா இந்த மேகம், குயில், மயில் இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரசித்து சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் இந்த பாடலை பாடி சந்தோஷமாக இருக்கீங்களா? பாடலாமா? இப்போ நீங்கள் எல்லாரும் உங்களோட 3ஆம் பருவம் தமிழ் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 83 எடுத்துக்கோங்க. வகுப்பு யூகேஜி, பாடம் தமிழ், பாடல் மேகம். கருக்கரு வென்ற மேகம் காற்றில் வந்து கூடுதே, கருகருத்த குயிலொன்று சத்தமாக கூவுதே, ஓடி வந்த நீலமயிலும் ஓயாரமாயாடுதே, ஓடி வாங்க பிள்ளைகளே ஒன்று கூடி ஆடலாம். என்ன குழந்தைகளா, பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு முறை பாடலாமா? கருக்கரு வென்ற மேகம் காற்றில் வந்து கூடுதே, கருகருத்த குயிலொன்று சத்தமாக கூவுதே, ஓடி வந்த நீலமயிலும் ஓயாரமாயாடுதே, ஓடி வாங்க பிள்ளைகளே ஒன்று கூடி ஆடலாம். சரி குழந்தைகளா, இந்த பாடலை நீங்கள் வீட்டில் என்ன செய்யணும்? ஒரு தடவை பாடி பார்க்கணும். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.